கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் சங்கீதங்களில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை மிஸ் மோர் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு பொருள் கம்பி கருவிலை கொண்டு பாட வேண்டும். இது சங்கீதங்களில் 57 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரெண்டாவது ஷிர் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கு பொருள் மகிழ்ச்சியான ராகம். இது சங்கீதங்களில் 30 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது மஸ்கீல் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு போதனை என்று பொருள். இது சங்கீதங்களில் 13 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான்காவது மிக்தாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதற்கு பொருள் தங்க சங்கீதம் அல்லது ரகசிய சங்கீதம் அப்படின்னு பொருள்படும். இது 6 முறை சங்கீதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சங்கீதம் 16, சங்கீதம் 56 to 60 பாவ அறிக்கை சங்கீதங்களில் இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆறாவது தெபிலா அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு பொருள் ஜபம். இது 5 முறை சங்கீதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. விண்ணப்பக சங்கீதங்களில் பெரும்பாலும் இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி தெஹிலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதற்கு பொருள் துதி அப்படின்னு பொருள். இது ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே 7வது வார்த்தை சீகயோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு பொருள் சரியா இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த வார்த்தை சங்கீதம் 7ல் இருக்கு. இதுக்கு சரியான பொருள் தெரியவில்லை. அதே மாதிரி ராக தலைவனுக்கு என்ற பதம் அதிகமான சங்கீதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ராக தலைவனுக்கு என்ற சங்கீதம் பெரும்பாலும் ஆலய ஆராதனைகளில் பயன்படுத்தப்படுவதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறாங்க. அதே மாதிரி ஆரோகண சங்கீதம். எருசலேமுக்கு புனித யாத்திரை பயணம் மேற்கொள்வர்கள் பாடிக்கொண்டே வரும் சங்கீதம். இது 15 முறை சங்கீதங்களில் வருது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சேலா அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு பொருள் உயர்த்தி பாடுதல் அல்லது நிறுத்தி பாடுதல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளுது. இது 77 முறை சங்கீதங்களில் வருது. 39 சங்கீதங்களில் 71 முறை வருதுன்னு பார்க்குறோம். அடுத்த வார்த்தை அலாமோத் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு பொருள் கண்ணீர்களுக்கு அப்படின்ற பொருள். இது ஆலய விழாக்களில் பாடப்படும் சங்கீதம். அடுத்த வார்த்தை ஷோஷானீம் அப்படிங்கிற வார்த்தை. இது திருமணத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் பாடல். சில இடங்களில் துக்கத்திற்கும் உபயோகப்படுத்தப்பட்ட பாடல் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அடுத்த வார்த்தை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை அல்லேலூயா. ஆளல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு துதி என்றும், எல்லூயா என்றால் தேவனை துதி என்றும் பொருள். அடுத்த வார்த்தை நெஹினோத் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு பொருள் கம்பி உபயோகித்து பாட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வார்த்தை நெஹிலோத் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கு பொருள் காற்று கருவிகளை உபயோகித்து பாட வேண்டும், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த வார்த்தை கீதீத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இதுக்கு திராட்சை ரச ஆலை என்று பொருள். இது கூடார பண்டிகையின் போது உடன்படிக்கை பெற்று எடுக்கும் பொழுதும் பாடப்படும் சங்கீதம். அடுத்த வார்த்தை முத்லபேன். இதுக்கு பொருள் மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுதல். சங்கீதம் 9 பார்த்தீங்கன்னா சவுல் மற்றும் அப்சலோமின் கையிலிருந்து தாவீது விடுதலையாக்கப்படும் பொழுது பாடிய சங்கீதம். இதற்கு மகனின் மரணம் என்று கூட ஒரு பொருள் உண்டு. அடுத்த வார்த்தை அஹிலோட் ஷஹார் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கு அதிகாலை பாடல் என்று பொருள். அடுத்த வார்த்தை அல்தஷ்கேத் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கு அழிக்காதிரும், இரக்கம் செய்யும் அப்படிங்கிற பொருள் இருக்கு. சங்கீதம் 57 to 59, சங்கீதம் 75 இதற்கு அடிப்படையான சங்கீதம். அடுத்த வார்த்தை யோனத் எலிம் ரிக்கோகிம் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு அமைதியான ஜபம் அல்லது புறாவின் பாடல். இது சங்கீதம் 56ல் நம்ம பார்க்குறோம். அடுத்த வார்த்தை செமினித். இதற்கு பொருள் 8 நரம்பு கொண்டு பாடுதல். அடுத்து இறுதியான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். மஹாலாத் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு பொருள் வியாதி அல்லது துக்கம். தாவீது ஜனங்களை தொகையிட யோவாவை அனுப்பிய போது வந்த வாதியை குறிக்கும் ஒரு பாடலாக இருக்குது, சங்கீதமாக இருக்குது. சங்கீதம் 53, 88 சங்கீதங்களில் பார்க்குறோம். இத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நம்மளுக்கு பொருள் தெரியல. சிகாயோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் நம்மளுக்கு பொருள் தெரியல. வருங்காலத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் அதை விளக்க தேவன் கிருபை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.